Hello students, 12th chemistry unit 1 metallurgy ல நம்ம extraction of ores பத்தி பார்த்துட்டு இருந்தோம். extraction of ore concentration of ores பார்த்தோம். இல்ல concentration of ores நம்ம froth flotation, magnetic separation, leaching and gravity separation பார்த்தோம். அடுத்தது இப்போ extraction of crude metal பார்க்கலாம். இப்போ ஒரு ஓரை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம். அந்த கான்சென்ட்ரேட் பண்ண ஓர்ல இருந்து நம்ம எப்படி அதுல இருந்து மெட்டலை பிரிச்சு எடுக்கிறது, அதாவது க்ரூட் மெட்டல் அப்படின்னா என்னன்னா ஃபுல்லாக ஒரு பியோர் மெட்டலாக பிரிக்கல, பட் அதில் இருந்து கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் கம்மியாக ஒரு மெட்டல். க்ரூடுனா தெரியும் இல்லையா, கச்சா எண்ணெய், நம்ம க்ரூட் ஆயில் சொல்கிறோம் இல்லையா, கச்சா எண்ணெய், அதில் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அதை நம்ம ஃபர்தராக ரீஃபைன் பண்ணும்போது நமக்கு பெட்ரோல்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த க்ரூட் மெட்டலில் பியோர் மெட்டல் இருக்காது, பட் சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். பட் அந்த இம்ப்யூரிட்டிஸை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைட்ஸ், இது ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இன்டு எலமெண்டல் மெட்டல். ஓகேங்களா? இப்போ கன்வர்ஷன் ஆஃப் ஓர்ஸ் இன்டு ஆக்சைட்ஸ் அப்படின்னா அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் ரோஸ்டிங் and second one is calcination. இப்போ ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஓர் எடுத்துட்டோம், அதை நம்ம ரோஸ்டிங் பண்ணுறதுனால இந்த கான்சென்ட்ரேட்டட் ஓர் வந்து நம்ம மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணோன்னா நம்ம அதில் இருந்து எலமெண்டல் மெட்டல் எடுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஏன் அது ஆக்சைடாக மட்டும்தான் மாற்றணுமா, இல்லை வேறு ஏதாவது எலமெண்ட்டை ஒரு சல்ஃபரோ ஒரு கார்பனேட்டோ அப்படி மாற்றலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு தெர்மோடைனமிக் ரூல்ஸ் ஆக்சைட்ஸ்லேருந்து ஒரு மெட்டலை பிரித்து எடுக்கிறது தான் ரொம்ப ஈஸி மற்ற எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் நம்ம இதை வந்து ஒரு க்ரூட் மெட்டலை வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஓரை வந்து நம்ம ஆக்சைட்ஸாக மாற்றுறோம். இப்போது இந்த ஆக்சைடாக மாற்றக்கூடிய ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 டைப் இருக்குதுன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரோஸ்டிங். ரோஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஓர் இருக்குது, அதை நம்ம எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்து இதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு கம்மியாக நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் வந்து பார்த்திங்கன்னா இதை மெல்ட் பண்ணிடக்கூடாது. பட் இதுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக நம்ம இதை ஒரு ஃபர்னஸில் வச்சு, இதுக்கான சூட்டபிள் ஃபர்னஸ் வச்சு, ஃபர்னஸ்னால் என்ன, அந்த எரியூட்டக்கூடிய ஒரு இடம். நம்ம எல்லா இடத்துலையும் ஒரு மெட்டலை போட்டு நம்ம ஹீட் பண்ண முடியாது இல்லையா. நம்ம கிட்டத்தட்ட ஒவ்வொரு மெட்டலோட மெல்ட்டிங் பாயிண்ட் 1600 டிகிரி 1700 டிகிரி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ நார்மலாக நம்ம ஒரு வெளியில் ஒரு சரௌண்டிங்ஸில் நம்ம அதை பண்ண முடியாது. அதுக்கான ஃபர்னஸில் நம்ம எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்து ஹீட் பண்ணும்போது இந்த ஓரில் இருக்கக்கூடிய மெட்டல் இந்த ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி மெட்டல் ஆக்சைட்ஸாக வெளியில் வந்துடும். அண்ட் தென் இந்த ஓர்னால் இதில் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும் இல்லையா, இந்த இம்ப்யூரிட்டிஸும் இந்த ஆக்சைடு கூட சேர்ந்து உங்களுக்கு வந்து வெளியில் எவாப்ரேட்டாக போயிடும். அது எப்படின்னு பார்க்கலாம். மேஜராக இதுக்கு நம்ம சல்ஃபர் கண்டெய்னிங் ஓர்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு கலீனா எடுத்துக்கிறோம். கலீனானது லெட் சல்ஃபேட் PbS. இதை வந்து ஆக்சிஜன் கூட நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் சிம்பிள் போட்டுக்கோங்க. லெட் ஆக்சைடு PbOவாகவும் சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் வெளியில் போகும். ஓகேங்களா? இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 2 போட்டோம்னா 2, சல்ஃபர் 2 இருக்குது, 4, 6. அப்போ இந்த மாதிரி ஈக்குவலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இன்னொரு சல்ஃபர் கண்டெய்னிங் ஓர் என்ன எடுக்கலாம், ஜிங்க் பிளெண்ட் எடுக்கலாம் இல்லைங்களா. ஜிங்க் பிளெண்ட் எடுத்தோம்னா அதே எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு கம்மியாக உள்ள டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா இந்த ஜிங்க்கும் இந்த ஆக்சைடும் சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடாக மாறிடும். ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியில் போயிடும். இதுக்கப்புறமா
S2 காப்பர் கிளான்ஸ், அதுலேயும் சல்ஃபர் கண்டெய்னிங் தானே, காப்பர் கிளான்ஸ் எடுத்துக்கலாம். Cu2S ப்ளஸ் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட நம்ம ஹீட் பண்ணும்போது சேம் இந்த காப்பரும் ஆக்சைடும் சேர்ந்து குப்ரஸ் ஆக்சைடாக நமக்கு கிடைக்கும். Cu2O அப்படின்னா குப்ரஸ் ஆக்சைடு ப்ளஸ் SO2 கேஸாக வெளியில் போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த SO2 கேஸ் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கேஸ் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த மெட்டலர்ஜிக்கல் அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட் கொண்டிருக்கிற மெட்டலர்ஜிக்கல் ஃபேக்ட்ரியில் இந்த SO2 கேஸை அப்படியே கலெக்ட் பண்ணி H2SO4 அதாவது சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷனுக்கு வச்சுக்குவாங்க. சரிங்களா? இப்படி தான் இது வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது இந்த ஓரில் ஒரு சில இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதில் எந்த மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கும் சொல்கிறேன் பாருங்கள். ஆர்சனிக் இருக்கும், சல்ஃபர் இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும். இது எல்லாமே இம்ப்யூரிட்டிஸாக இருக்கும். இப்போது இந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்து இது எப்படி வெளியில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட ஹீட் ஆகும் இல்லைங்களா. அப்போ பாருங்கள், AS2O3 வாலட்டைலாக வெளியில் போயிடும், வேப்பராக வெளியில் போயிடும். இப்போ AS2னா O3 அங்கே 2 தான் இருக்குது. அப்போ 6 ஆச்சு. இங்கே ஒரு 2 போட்டால் இங்கே ஒரு 4. அதே மாதிரி சல்ஃபர் நார்மலாக இருக்கும்போது எஸ்ஸாக இருக்காது, S8 தான் இருக்கும். ஓகேங்களா? S8 இருக்கும். இது O2 கூட ரியாக்ட் பண்ணும்போது சல்ஃபர் டை ஆக்சைடாக வெளியில் போயிடும். ஓகேங்களா? அப்போ 8னா இங்கே ஒரு 8 போடலாம். அப்போ இங்கே 16 ஆச்சு, இங்கே ஒரு 8 போடலாம். இது சல்ஃபர் டை ஆக்சைடாக வெளியில் போயிடும். இதே பாஸ்பரஸும் நார்மலாக இருக்கும்போது P4 தான் இருக்கும். இதை ஆக்சிஜன் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஆக்சிஜன் கூட இந்த எலமெண்டல் மெட்டலில் இதுவும் சேர்ந்து ஹீட் ஆகும் இல்லையா, அப்போ வந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடு அப்படியே வெளியில் போயிடும். அதாவது பாஸ்பரஸ் பென்டாக்சைடுனா P4O10 பாஸ்பரஸ் பென்டாக்சைடாக வெளியில் போயிடும். அப்போ இங்கே 5. ஓகேங்களா? இப்படி தான் ரோஸ்டிங் மெத்தட் நடக்கும். இது பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலை 2 ஸ்டெப்பாக பண்ணுவாங்க. ஃபஸ்ட் கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைட்ஸ், அதாவது எடுத்துக்கக்கூடிய கான்சென்ட்ரேட்டட் ஓரை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அடுத்தது அந்த ஆக்சைட்ஸ்லேருந்து ரிடக்ஷன் பண்ணி எலமெண்டல் மெட்டலாக எடுப்பாங்க. இதில் கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைடில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ரோஸ்டிங், இன்னொன்று கால்சினேஷன். ரோஸ்டிங் அப்படின்னா அந்த ஓர் எடுத்து எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட மெல்டிங் பாயிண்ட்டுக்கு பிலோ இருக்கிற டெம்பரேச்சர் கொடுத்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஹீட் பண்ணும்போது மெட்டல் ஆக்சைட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது கால்சினேஷன் பார்க்கலாம். இப்போது கால்சினேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஓரை எடுத்து ஹீட் பண்ணுறாங்க, அங்கே ஏரே சுத்தமாக கொடுக்காம. இதுக்கு முன்னாடி நம்ம ரோஸ்டிங்கில் என்ன பண்ணோம், எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்தாங்க. இந்த இடத்துல ஆக்சிஜன் எதுவும் சப்ளை பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லைனா ரொம்ப லிமிட்டடாக ஆக்சிஜன் கொடுத்து அந்த ஓரை ஹீட் பண்ணுவாங்க. அப்படி ஓரை ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸும் வெளியில் போயிடும். இந்த ஓர் வந்து ஆக்சைடாக மாறிடும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னது, இருக்கக்கூடிய ஓரை ஆக்சைடாக மாற்றணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதிலேருந்து ரிடக்ஷன் பண்ணி மெட்டலாக எடுப்போம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டலில். ஸோ ரோஸ்டிங்கில் ஆக்சிஜனை இன்ஃப்யூஸ் பண்ணி அதை நம்ம ஆக்சைடாக மாற்றுறாங்க. இந்த கால்சினேஷனில் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், சுத்தமாக காற்றே இல்லாத ஒரு ஃபர்னஸில்
ஹீட் பண்ணி நமக்கு ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ரொம்ப லிமிட்டடாக O2 எடுப்பாங்க. இந்த மாதிரி மெத்தட் வந்து எந்த மாதிரி ஓருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா கார்பன் கண்டெய்னிங் ஓர். இப்போ CO3 கார்பனேட் ஓர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ எதெல்லாம் கார்பனேட் ஓர்ஸு, இப்போ வந்து செருசைட் எடுத்தோன்னா அது கார்பனேட் ஓர். செருசைட் எது, ஒரு லெட்டோட ஓர், PbCO3, இது செருசைட்டுக்கு செட் ஆகும். கேலமைனுங்கிறது ஜிங்க் கார்பனேட், அதுதான் கேலமைன், ZnCO3, இதுக்கு செட் ஆகும். அதுக்கப்புறம் டோலமைன் அப்படின்னு ஒரு ஓர் இருக்குது, அதாவது மெக்னீஷியம் கார்பனேட், அதாவது 2 கார்பனேட் இருக்கும், மெக்னீஷியம் கார்பனேட் ப்ளஸ், அதாவது இந்த மெக்னீஷியம் கூடிய கால்சியம் கார்பனேட்டும் ஒட்டி இருக்கும், இதுக்கு பேர் டோலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதை வந்து நம்ம எந்த ஏரும் கொடுக்காம நார்மலாக ஹீட் பண்ணும்போது இந்த லெட்டும் இங்கே 3 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஆக்சிஜனும் சேர்த்து லெட் ஆக்சைடாக நமக்கு மாறிடும். மீதி என்ன இருக்கும், CO2 தானே இருக்கும். அப்போ CO2 கேஸு கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் போயிடும். அதே மாதிரி இந்த ஜிங்க், இந்த கேலமைனை நம்ம ஹீட் பண்ணும்போது சேம் ப்ராசஸ் தான். இந்த ஒரு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு ஜிங்க் ஆக்சைடாகவும் CO2 கேஸாகவும் கிடைக்கும். இதே இந்த டோலமைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே 2 CO3 இருக்குது. அப்போ நமக்கு 2 CO2 வெளியில் போகும். மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ளஸ் கால்சியம் ஆக்சைடு நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சமாக H2O இருக்கக்கூடிய ஒரு ஓர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது கொஞ்சமாக வாட்டர் மாலிக்யூல் உள்ள ஒரு ஓர், அதாவது நம்ம லிமோனைட்டு பாக்சைட்டு அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா H2O இருக்கும். அதுவும் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் நம்ம ஹீட் பண்ணும்போது H2O வெளியில் போயிட்டு நமக்கு பியோர் ஃபெரஸ் ஆக்சைடாகவும் அலுமினியம் ஆக்சைடாகவும் கிடைக்கும். பாருங்கள், இப்போ லிமோனைட்டுக்கு ஃபார்முலா என்ன பண்ணுறோம் அப்படின்னா Fe2O3 3H2O, இதுக்கு பேர் லிமோனைட். இந்த லிமோனைட்டை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா Fe2O3 தனியாகவும் 3H2O வேப்பராக, H2O வந்து வேப்பராக, வாட்டர் வேப்பராக வெளியில் போயிடும். அதே மாதிரி பாக்சைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அலுமினியத்தோட ஓர் பாக்சைட் இல்லையா, Fe2O3 2H2O, இதெல்லாம் இது பாக்சைட்டு. இதை ஹீட் பண்ணும்போது Al2O3 தனியாகவும் இதில் இருக்கக்கூடிய 2 மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் வந்து வேப்பராகவும் வெளியில் போயிடும். இதுதான் கால்சினேஷன். கால்சினேஷன் ப்ராசஸில் ஒரு ஓர் எடுத்துட்டு ஹீட் பண்ணுறோம், அங்கே வந்து எந்த விதமான ஏரும் இருக்கக்கூடாது, அப்படி இல்லைன்னா ரொம்ப லிமிட்டட் சப்ளை ஏர் தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த ஓரில் இருக்கக்கூடிய அந்த ஓர் வந்து ஆக்சைடு கூட மிக்ஸ் ஆகி மீதி இருக்கிற ஆக்சைடு வெளியில் போகும். இது எந்த மாதிரி ஓர்ஸுக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனேட் கண்டெய்னிங் ஓர், அதாவது செருசைட், கேலமைன், அந்த மாதிரி. அப்புறமா லைம்ஸ்டோனுக்கு CaCO3, இந்த லைம்ஸ்டோனுக்கும் இது சூட் ஆகும். இது வந்து கால்சியமோட ஒரு CaO + CO2ஆகவும் இது வெளியில் போகும். லைம்ஸ்டோன், டோலமைன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓர்ஸுக்கு இது சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் கண்டெய்னிங் ஓர்ஸ் லைக் லிமோனைட் அண்ட் பாக்சைட்டும் நம்ம இதில் வச்சு ஹீட் பண்ணும்போது, இந்த கால்சினேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம உட்படுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போயிட்டு நமக்கு பியோர் ஃபெரோ லிமோனைட்டாகவும் பாக்சைட்டாகவும் நமக்கு கிடைக்கும். இதுதான் கால்சினேஷன் ப்ராசஸ். இதுக்கு அடுத்தது நம்ம ரிடக்ஷன் பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.